வணக்கம், நான் உங்க டாக்டர் அசோக்குமார். இந்த மார்ச்ல எல்லா வருஷம் மார்ச்லயுமே சிறுநீரக தினம் அப்படின்னு அங்கங்க பேனர் பாப்பீங்க. இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னா, ஒரு 2000கள்ல சிறுநீரகத்தோட விழிப்புணர்வு மக்களுக்கு அதிகமா ஏற்பட்டது. நிறைய சிறுநீரக பாதிப்புகள் பார்க்க மக்களுக்கு நம்ம இந்த விழிப்புணர்வை கொண்டு போகணும் அப்படின்னு உலக சுகாதார நிலையம், நெப்ராலஜி ஃபவுண்டேஷன் எல்லாம் சேர்ந்து சிறுநீரகத்துக்கு விழிப்புணர்வுக்கு ஒரு நாளை பிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு மார்ச் 2வது வியாழக்கிழமை எல்லா வருஷமும் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சிறுநீரக தினம் அனுசரிக்கப்படுது. ஒவ்வொரு சிறுநீரக தினத்திலையும் ஒவ்வொரு தீம் இருக்கும். தீம்னா இப்ப போன வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த் ஃபார் ஆல், கிட்னி ஹெல்த், அதை பத்தி மட்டும் பேசுவாங்க. இந்த வருஷம் ஆர் யுவர் ஹெல்த் ஓகே, உங்கள் சிறுநீரகங்கள் நலமா அப்படின்னு ஒரு தீம் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன, நம்ம நார்மலா இருக்கிறவங்க நம்ம சிறுநீரகங்கள் நலமா இருக்கா அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணணும். ஒரு பேசிக்கான சில டெஸ்டுகள், ஒரு யூரின் ரொட்டீன், ஒரு யூரியா கிரியேட்டின், ஒரு ஸ்கேனு, இந்த சிறு சிறு பரிசோதனைகள் மூலமா நம்ம சில பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சிறுநீரகத்துல ஒரு கல் இருக்குது, அது எந்த தொந்தரவுமே எனக்கு கொடுக்கல அப்படின்னு இருந்தாலும் அது தொந்தரவு அப்படின்னு கொண்டு கொடுக்கறப்ப அது வேலையை பெருசா வைக்கும். அதனால அது சின்னமா இருக்கிறப்ப, எந்த தொந்தரவும் இல்லாதப்ப அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னால தொந்தரவுகள் கண்டிப்பா குறையும். அதே மாதிரி சிறுநீரகத்துல ஒரு சிறு கட்டி இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேன்சர் கட்டியா இருக்கலாம், சாதாரண கட்டியா இருக்கலாம். இந்த மாதிரி சிறு கட்டிகளை எந்த விதமான தொந்தரவுமே கொடுக்காது. அது தொந்தரவு அப்படின்னு ஒண்ணு கொடுத்துச்சுன்னா அந்த நேரத்துல அதை நம்ம சரி பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு ரீச் ஆயிடும். அதனால நம்ம பல பேர் எதர்ச்சியா ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம், ஏதோ ஒரு வயிற்று வலிக்காக ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம், அப்ப பாக்குறப்ப சிறுநீரகத்துல ஒரு கட்டி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கட்டிகள், எந்த பிரச்சனையுமே கொடுக்காம இருக்கிற கட்டிகள், அதற்கான தகுந்த வைத்தியங்களை கொடுத்தோம்னா அதுக்கு கேன்சரா இருந்தா கூட நம்ம முழுமையாகவே குணப்படுத்திடலாம். அதனால சிறுநீரகத்தோட நலன் பேணுறது ரொம்ப அவசியம். சின்ன சின்ன பரிசோதனைகள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா பண்ணிக்கங்க. ஸோ நம்ம முன்கூட்டியே சிறுநீரகத்தோட வரும் பிரச்சனைகளை பல பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை முன்னாடியே நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா பெரிய விளைவுகளை கண்டிப்பா தவிர்க்கலாம். நன்றி.